ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பொல்லங்காயும் பாசிப்பருப்பும் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ குழம்பு பாத்திரத்தில் முதல்ல பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாசிப்பருப்பில் குளகுலங்கிற தன்மை வராமல் நல்லாயிருக்கும். வறுக்கலின்னா ஒரு மாதிரி பிசு பிசு பிசுன்னு இருக்கும். நல்லா வறுத்துக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். கொஞ்சம் அப்படியே ஆறட்டும், அப்புறமேட்டு நம்ம கழுவிக்கலாம். பருப்பு நல்லா கழுவியாச்சு. தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் போட்டு வேக வச்சுக்கலாம். வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காய் அரிஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கலாம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன நறுக்குன வெங்காயம், தக்காளி, பொல்லங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். டேஸ்ட்டுக்காக தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாம். பருப்பு முதல்ல முக்கால்வாசி பருத்துக்கு வெந்துருச்சு. நம்ம இப்போ காயெல்லாம் தாளித்து கொட்டிடுவோம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்துக்கும். இப்போ வடசட்டி அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 2 ஜீரக மிளகாய்னா டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். காய் போட்டுக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம பொல்லங்காய் போட்டுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்ததை பருப்புக்குள்ளே கொட்டிடுவோம். காயெல்லாம் உள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு காய் வேகட்டும். காய் வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான பாசிப்பருப்பும் பொல்லங்காய் கூட்டு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் தமிழ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.